மக்களில் ஒருத்தனா பேசுகிறேன். சமீப காலமாக எல்லா கட்சியில் இருக்கிற சில பேர் வந்து, இவர் ஒரு நடிகர், 6 மாசத்துல அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு உடனே சிஎம் பதவியில் வந்து உட்காந்துரணும் அப்படி ஆசைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. எனக்கு ஒரு ரீல் பார்த்த ஒரு ஞாபகம் தான் வருது. அவர் அதில் சூப்பராக சொல்லியிருப்பார். ஒரு விவசாயி வந்து மூங்கில் விவசாயம் பண்ணுறதுக்காக ஒரு 5 வருஷமா கடினமா உழைக்கிறாரு. ஆனா, அந்த 5 வருஷமாயும் அந்த இடத்துல வந்து மூங்கில் வந்து விளையவே இல்ல. ஆனா, அந்த 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மூங்கிலோட வளர்ச்சி வந்து அபாரமா இருந்ததா அவர் சொல்லுவாரு. அத கேட்கும்போது எனக்கு தளபதி ஞாபகம் தான் வருது. ஏன் அத நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அவர் அரசியல் தொடங்குறதுக்கு முன்னாடியே நெறைய நல்ல நல்ல விஷயங்கள செஞ்சது எல்லாமே அப்பப்போ நம்ம டிவிகள்லயும், இல்ல யாராவது தளபதி ரசிகர்கள் சொல்லியோ நம்ம கேட்டிருப்போம். தளபதி தொண்டர்களும் நெறைய விஷயங்கள் அந்த மாரி பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அவரு செய்ற விதம் வந்து அது வேற மாரி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ, அவரு இப்ப ஆரம்பிக்கல. முன்ன இருந்தே அது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா, அது அரசியல்னு சொல்லாம அத செஞ்சுகிட்டு இருந்தாரு. அவரு புதுசா வந்து அரசியல்வாதி மாரி ஒண்ணும் கிடையாது. அவர் செய்யப்போற விஷயத்த சரியா செய்றாருன்ற நம்பிக்கை மக்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பா ஒரு புதிய பாதைய தேடி தான் எல்லாருமே போவோம். எப்பயுமே நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்த யாருமே யோசிக்க மாட்டோம். காலம் மாற மாற எல்லாமே மாறி தான ஆகணும். ஸோ இந்த முறை வரப்போற தேர்தல் உண்மையான மக்களுக்கான தேர்தல். ஸோ மக்கள் அவங்களுடைய மனநிலைய கரெக்ட்டா புரிஞ்சுகிட்டு சிந்திச்சு வாக்களியுங்கள். ஒரு புதுவிதமான தமிழத்த நம்மளால காண முடியும்.